30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. மேடம் 2026 முக்கியமான வருஷமா இருக்கு. பெரிய பொண்ணு ஆரம்பம் படத்துல ஹீரோயின் ஆகிறாங்க, சின்ன பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆகிறாங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரெண்டு பொண்ணு வந்து நீங்க இருக்கும்போது சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளவு இதா வந்து அடுத்த தலைமுறையா வராங்க, என்ன அட்வைஸ் பண்றீங்க? மீனாட்சி சார், பசங்களுக்கு இப்போ அட்வைஸே தேவையில்லை. நம்ம தான் அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தாட்ஸ் கொஞ்சம் பழைய தாட்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்குன்னா ப்ராபப்ளி நானும் சுந்தர் சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். இல்லை அவர் ஆஸ் அ டைரக்டர், நான் ஆஸ் அ ப்ரொடியூசர்னா இந்த மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸோடைய அவங்களுடைய தாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிறது ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும். ஏன்னா தே ஆர் த சினிமா கோயிங் க்ரௌட் இல்லைங்க. ஸோ அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க வேண்டியது விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன் நான் பேசும்போது, ஒரு தாயும் தந்தையுங்கிறது முறையில் எங்களுக்கு பெருமை ரொம்ப இருக்குது. பெரிய பாப்பா வந்து மலையாள படத்தில் அறிமுகமானா, இப்போது தமிழில் 2 படம் சைன் பண்ணியிருக்கா, டெய்லி கதை கேட்டுட்ருக்கா. அவன் வந்து நான் எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு தெரியும், அப்படி தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி இவ்வளோ வந்து தெளிவாக இருக்கா. நீங்கள் இது மட்டும் தான் பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியும் மீசை முறுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டா. அண்ட் இன்னும் கதை டெய்லி இவ உட்காந்துட்டு கதை நரேஷன் எல்லாம் கேட்டுட்ருக்கா. ஸோ பசங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சரியான பாதையில் இருக்காங்க. அது பார்க்கும்போது நானும் சுந்தர் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெருமை, எங்கள் மகள்கள் வந்து 2 பேரும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த துறையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க. அப்பா அம்மா பேர் இருக்குது, அதனால தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறது கிடையாது. அந்த பேர் காப்பாற்றுறதுக்காக தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எவ்வளோ உழைக்கணும் அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடம், நாங்கள் சுந்தர் சி சார்ட்டே சொல்லியிருக்கோம், நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் குஷ்பு மேடம் வந்து கெஸ்ட் ரோலில் நடிச்சனால தான் அரண்மனைலாம் 100 கோடிக்கு மேலே வந்திருக்குன்னு. இந்த படத்தில் அவங்க பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காங்க, இதில் நடிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? அஸ்வின் எனக்கு டான்ஸ் கொடுக்கல அஸ்வின். நீங்கள் இல்லை அப்படி இல்லை. ஐ திங்க் படம் நல்லா ஓடுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற விஷயங்கள். நான் இருக்கிறதுனால படங்கள் ஓடுங்கிறது கிடையாது. இது அனி அண்ட் அஸ்வினோட படம். சந்தோஷ், ரேஷ்மா, சாம் அண்ட் வினோதோடைய படம், அவங்க படம். சுந்தர்சி எடுக்கிற படம், அது சுந்தர்சி அவர் தான், அவருடைய படம். ஏன்னா நான் பேர் வந்து அங்கே டைட்டிலில் வரோம். இந்த மணி சார் உட்காந்துட்டு இருக்காரு, பஞ்சா செக் புக் எடுத்துகிட்டு வருவார், சைன் பண்ணணுங்க. அந்த வேலை தான் எந்து. பட் மீதி எல்லாமே வந்து பசங்க பார்த்துக்கிறாங்க, சார் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எது பண்ணாலும் நல்ல மனசோட பண்ணணும், அவ்வளோதான். அப்படி நல்ல மனசோட பண்ணால் எல்லாமே நல்லதாக அமையும். அப்பாவும் ஏகப்பட்ட ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, அம்மாவும் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டைரக்ட் பண்ணால் ஸ்கிரிப்ட்னா எந்த படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? அதில் வந்து பர்டிகுலராக உங்கள் அப்பாவோட ஹீரோயின் கேரக்டரு இல்லைனா அம்மா கேரக்டரில் உங்கள் சிஸ்டரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்க? நான் 2 படம் சொல்கிறேன். ஒன்று ஃபார் சென்டிமெண்டல் ரீசன்ஸ் முறைமாமன், பிகாஸ் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம், அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அந்த படத்தோட செட்டில் தான். ஸோ 1 முறைமாமன். செகண்ட், இது படமாக என்ன, இது திருப்பி எடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி படம் எல்லாம். பட் உள்ளத்தை அளித்தா, அதில் அந்த ஒரே ஒரு அந்த ஃபோன் கால் கிட்னா நாயேன்னு அந்த சீன் இருக்கும்ல, அதெல்லாம் நான் அப்பாடியே கேட்பேன், என்னன்னு யோசிச்சு எழுதிங்க, எப்படி இதை எடுத்தீங்க? ஐ வில் நெவர், ஐ திங்க் எனக்கு ரீமேக்னு இல்லை, பட் ஐ வாண்ட் டு கோ பேக் இன் டைம். அன்றைக்கி ஷூட்டிங்கில் அப்பா பக்கத்தில் உட்காந்து அவர் என்ன யோசிச்சு அதை எடுத்தார், என்னன்னு எழுதியிருப்பார், என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், தட் ஐ வாண்ட் டு நோ. பட் அப்பா ரீமேக், ஐ திங்க் அப்பா பண்ண படம்லாம் ரீமேக் பண்ண முடியாதுங்க. தேர் ஆல் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அந்த மாதிரி படம், லைக் கலகலப்பு, ஒரு உள்ளத்தை அளித்தா, அதெல்லாம் இட் கான்ட் பி ரீமேட். அண்ட் தேர் கேன் நெவர் பி another குஷ்பு. அது அவந்திகா சுந்தராவே இருந்தாருமே, there will never ever be another Khushbu Sundar. So yeah, I hope that answers. உங்களுக்கு ஒரு கேள்வி. அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? சார் இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். நல்லா கிடைக்கும். உங்க மைக் வேலை செய்யலையா? என் காது கேட்கலையா? அவங்க
கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் இதாக இருக்காரு பாருங்க, நாங்கள் திருப்பித்தனமாக ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு பத்திரிக்கையில் போட்டோம். எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்படி இருந்தால் நிச்சயமா உங்களை கூப்பிடுறேன் சார். இப்போதைக்கு எனக்கு தெரியல, சத்தியமா காடுவெல்லாம் பார்த்து ஏதோ பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவளோட ஹைட்டுக்கு மாப்பிள்ளை எங்காவது இருந்தா நீ எனக்கு சொல்லி அனுப்புங்க ஃபர்ஸ்ட். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.